மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும், அவரது மகன் மருத்துவர் அன்புமணி தலைமையில் மற்றொரு பாமகவும் உதயமான நிலையில், இரண்டு பாமகவும் 15 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள போறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் புதுமையான இந்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த காத்திருக்கு. பாமகவினர் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்வதால் மேற்கண்ட 15 தொகுதிகளில் எந்தவிதமான கலாட்டம் நடக்கப் போகிறது என்பது தெரியல. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் முதல் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மருத்துவர் ராமதாஸின் குடும்ப சண்டை தற்பொழுது அரசியல் யுத்தமாக மாறி தந்தையும் மகனும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டு வராங்க. எந்தவித சமரசத்திற்கும் இருவரும் முன் வராத நிலையில் அன்புமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைந்து விட்டார். இது குறித்து மருத்துவர் ராமதாஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அன்புமணியுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதே தவறுன்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி அதிமுகவில் இணக்கமாக்கி விட்டதால மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்ய போறார்னு கேள்விக்குறியா எழுந்திருக்கு. ஏற்கனவே அவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மு.க.ஸ்டாலினும் வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்கள் ஓட்டு தேவை என்பதால் மருத்துவர் ராமதாஸை இணைத்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனை சமாதானம் செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இது பற்றி தொல் திருமாவளவனிடம் மு.க.ஸ்டாலின் பேசிய போது பாமக இருக்கும் இடத்தில் நிச்சயமாக விசிக இருக்காதுன்னு உறுதியா தெரிவித்து விட்டார். இதனால ராமதாஸ் திமுக பக்கம் இணையும் சூழ்நிலை ஏற்படல. இதற்கிடையே மாற்று கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்களை இணைத்துக் கொள்வதில் மும்முரம் காட்டி வரும் தமிழக வெற்றி கழகம் மருத்துவர் ராமதாஸை இணைத்துக் கொள்ளலாம்னு விருப்பப்பட்டிருக்கு. வட மாவட்டங்களில் வன்னியர்களின் வாக்குகள் தேவை என்பதால மருத்துவர் ராமதாஸை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம்னு கருதுறாங்க. இது தொடர்பாக நடிகர் விஜய் ஜனநாயகன் படம் பிரச்சனை முடிந்த பிறகு மருத்துவர் ராமதாஸை தைலாபுரம் சென்று அவரது வீட்டில் சந்திக்க ஏற்பாடுகள் நடந்து வருது. முன்னதாக மருத்துவர் ராமதாஸுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதாக சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து தைலாபுரத்தில் நடிகர் விஜய் ராமதாஸ் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இந்த நிலையில அதிமுகவுடன் இணைந்த அன்புமணி தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15 தொகுதிகள் ஒதுக்க தருவதாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதே சமயம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 20 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படுவதாக பேசப்பட்டிருக்கு. அந்த வகையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேட்டூர், சேலம், மேற்கு சங்கராபுரம், சோளிங்கர், பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறை, கீழ்வேலூர், பென்னாகரம், விருத்தாசலம், கடலூர், கீழ்பெண்ணாத்தூர், செஞ்சி, மயிலம், ஜெயங்கொண்டம், திருப்போரூர், வந்தவாசி, நெய்வேலி, திருப்பத்தூர், ஆற்காடு, ஆத்தூர் ஆகிய தொகுதிகள் பாமக செல்வாக்கு பெற்ற தொகுதிகளாகும். இந்த தொகுதிகள் தான் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அமைந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும்னு தெரியுது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதே தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும்னு தெரியுது. கடந்த முறை அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் இணைந்த போது மொத்தம் 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இருந்த போதிலும் 5 தொகுதிகள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இருவரும் இரு அணிகளாக பிரிந்து இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கிகள் சிதறும்னு தெரியுது. இருந்த போதிலும் அன்புமணி தரப்பிலான பாமக அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பையும், மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் பலமான கட்சியாக பார்க்கப்படுது. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆவேச குணம் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாடு அறிந்த விஷயம்தான். அந்த வகையில் ஏற்கனவே ராமதாஸ் தரப்பை சேர்ந்த அருள் எம்எல்ஏ மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வருகிற தேர்தலில் 15 தொகுதிகளை கொண்ட வட மாவட்டங்களில் தேர்தல் கலாட்டாக்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குது என்பது பரபரப்பான தகவலாக பார்க்கப்படுது. இதனிடையே அன்புமணி தலைமையிலான பாமக மீது மீண்டும் தேர்தல் கமிஷனிடம் ராமதாஸ் தரப்பினர் புகார் செய்ய காத்திருக்கிறாங்க. இதற்கிடையே வட மாவட்டங்களில் மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய சின்னமாக பார்க்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் இரட்டை இலையும் உதயசூரியனும் மக்கள் மனதில் பதிந்த நிலையில வட மாவட்டங்களில் மாம்பழ சின்னம் மக்கள் மத்தியில் வெகுவாக பதிந்துவிட்ட சின்னமாகும். தற்பொழுது மாம்பழ சின்னம் கேட்டு அன்புமணி தரப்பினரும் ராமதாஸ் தரப்பினரும் மோதி வருவதால இருவருக்குமே மாம்பழ சின்னம் கிடைக்காது என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தனித்தனி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.